வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் கே சுமதி சீனிவாசன். நான் ஆழியார் அறிவு திருக்கோவிலின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் விஷன் ஃபார் விஸ்டம் என்ற கல்வி அமைப்பினுடைய இணை இயக்குனராகவும் சேவை செய்து வருகிறேன். யோகமும் மனித மாண்பும் என்ற பாடக்கல்வி நவீன காலத்திற்கான யோகா என்ற பாடப்பிரிவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று இன்று நாம் சிந்திக்கவிருக்கக்கூடிய தலைப்பு மன வளம். இந்த மன வளத்திற்கான தலைப்பில் செயல்முறை திட்டம் என்ன அப்படிங்கிறத முதல்ல சுருக்கமா பார்த்திடலாம். இதுல நம்ம மனம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள இருக்கிறோம். மனதினுடைய பிறப்பிடம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஜீவகாந்தமே எப்படி மனமாக இருக்கிறது என்பதையும் பார்க்க இருக்கிறோங்க. அதை தொடர்ந்து மனதினுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் சிந்திக்க இருக்கிறோம். அதே போல் மனதினுடைய 8 சிறப்பு இயக்கங்கள் என்னென்ன, அதில் நம்ம எதெல்லாம் அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்க போறோம். மனதினுடைய அலைச்சூழலை பற்றிய விஞ்ஞானம் கலந்த மெய்ஞான விளக்கத்தையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதே போல இந்த பாடத்தின் பாட கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பாடம் மனம் பற்றி மிக தெளிவாக நமக்கு விளக்கும். இந்த பாடம் முழுவதும் நம்ம கவனிக்கும் பொழுது மனதை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியும். மனம் என்பதே ஜீவகாந்த தன்மாற்றம் அப்படிங்கிறத விஞ்ஞான ரீதியா நம்ம புரிந்து கொள்ள முடியும். மனதினுடைய 8 சிறப்பு இயக்கங்கள் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களை மனதை சார்ந்து விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானத்தோடு நாம் இப்போ தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த பாடம் நம்ம படிக்கிறதுனுடைய மெயினான கான்செப்ட், இப்ப நமக்கு ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா ஒரு நோக்கம் இருக்கும் இல்லைங்களா? இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனதை பற்றி தெரிந்து கொள்வது, ஜீவகாந்தம் எப்படி மனமாக இயங்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது, மனதினுடைய செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வது, மனதினுடைய சிறப்பு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் தான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. முதல் கேள்வி, மனம் என்றால் என்ன? பொதுவா எல்லா மனிதனுக்குமே சிறிய வயதுல இருந்தே என் மனசு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, என் மனசு இன்னைக்கு கவலையா இருக்கு, என் மனசு ஒரு குழப்பமா இருக்குங்கிற மனம் சார்ந்த பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் மனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விடை சொல்றதுக்கு யோசிப்பாங்க. நம்மள நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே இதுதான் மனம் அப்படின்னு சொல்ல முடியுதுங்களா? சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப மனசு இங்கதான் இருக்கா, இல்ல எங்க இருக்கு? உணர முடியுது, ஆனா பார்க்க முடியலையே. அப்ப நம்ம அந்த மனம் என்றால் என்ன என்பதை எப்படி உணர்வது? மகர்ஷி ரொம்ப அழகா ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. மனிதனே உன் அமைப்பே மாவண்டத்தின் சிறப்பு, மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய். யார் மனதை உணர முடியும்? எதை கொண்டு மனதை உணர முடியும்? இப்ப உயிரற்ற பொருட்கள்ல மனம் இல்லை. எல்லா உயிரினங்களிலும் மன இயக்கம் இருக்கு. அப்ப மனதை யாரால் உணர முடியும் அப்படின்னா, மனதை கொண்டுதான் மனதை உணர முடியும். ஏன் மனதை உணரணும்? அதனுடைய அவசியம் என்ன? ஏன்னா ஒரு மனிதன் மரணம் வரைக்கும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா மன ஆரோக்கியம் அவசியம். மன இயக்கம் முறையா இல்லை அப்படின்னா மன வளர்ச்சி குன்றியவர்கள், மன நோயாளிகள், அவங்களுக்கு நிம்மதி இருக்குமா? ஃபேமிலியில ஒரு அமைதி இருக்குமா? இருக்காது. மன இயக்கமே இல்லைன்னா கோமா ஸ்டேஜ்ன்னு சொல்லிடுறாங்க. அப்ப மன இயக்கம் என்பது அடிப்படையான ஒண்ணு. நான் மனதை தெரிந்து அதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்து கொண்டால் தானே மன ஆரோக்கியம் இருக்கும். அந்த மன ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நான் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுங்கிற புரிதல் எனக்கு இருக்கும். அந்த புரிதல் வந்தாதான் இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்து எனக்கு மூலமான இறைவனை பற்றிய ஆராய்ச்சியில நான் போயிட்டு மனதை செலுத்தி அந்த இறைவனை நான் எப்படி உணர்வது என்ற சிந்தனையெல்லாம் எப்ப வரும்னா, நான் முதல்ல என் மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் ஆராய்ச்சியிலையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வரும். அப்ப ஏன் ஒரு மனிதன் மனதை உணரணும் அப்படின்னா, ஒண்ணு நான் அமைதியா இருக்கணும், என் ஆன்மாவின் மூலமான இறைவனை உணர வேண்டும்.
இந்த 2 முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்ம கண்டிப்பா மனதை உணர்ந்தே ஆகணும். அப்ப அந்த மனம் இதனுடைய பிறப்பிடம் இது பாத்தீங்கன்னா நீங்க சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது. மகரிஷி ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மனம் என்பது நிலம் போல. அந்த மனம் என்பது எந்த அளவுக்கு தரமா இருக்கோ, அதில் தரமான எண்ணங்களை நாம் தூவினால் நல்ல சொல்லும் செயலும் பிறக்கும்னு சொல்றாங்க. அப்ப சொல் செயல் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அந்த சொல் செயல் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையானது என்ன அப்படின்னா எண்ணம். அந்த எண்ணம் நல்லா செயல்பட தரமான ஒரு இடம் எது அப்படின்னா மனம். அப்ப எண்ணம் சொல் செயல் மூன்றும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக மனம் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப இந்த எண்ணம் சொல் செயலுக்கு பிறப்பிடமா எது இருக்கு அப்படின்னா மனம்தான். அப்ப மனம் என்பது நிலம் போல அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நாம் புரிந்து கொண்டு தரமாக வைத்துக் கொள்ள அனைத்து வகை முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப அந்த மனம் என்றால் என்ன என்ற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்? உடல் எதனால் ஆனது? பொதுவா செல்களின் தொகுப்பு என்பது விஞ்ஞானிகள் கருத்து. அது நம்மள எல்லாருக்குமே தெரியும். நம்ம சயின்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். மெய்ஞானிகள் என்ன சொல்றாங்க? பஞ்சபூத சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பஞ்சபூதங்களை வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். முதல் பூதம் என்னது? விண். இப்ப விண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5 பூதங்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல ஒன்னொன்னு பாடிக்குள்ள என்னவா இருக்கு? நிலம் பாடிக்குள்ள என்னவா இருக்கு? நிலம் அப்படின்னா மண் மட்டும் கிடையாது, திடப்பொருள். இயற்கையில எதெல்லாம் கெட்டியா இறுகி போயிருக்கோ எல்லாமே நிலம்தான். அப்ப நம்ம உடம்புல எது கெட்டியா இருக்கு? எலும்பு, தசை, நரம்பு, பற்கள், இந்த மாதிரி இறுகி இருக்க எல்லாமே நிலத்தின் தன்மை அப்படின்னு சொல்லலாம். நீர் உடம்புல என்னவா இருக்கு? ரத்த ஓட்டம். நெருப்பு உடம்புல என்னவா இருக்கு? உஷ்ணம் இருக்குது இல்லைங்களா பாடிக்குள்ள. காற்று உடம்புல என்னவா இருக்கு? சுவாசமாக இருக்கிறது. பஞ்சபூதத்தில் முதல் பூதம் விண். அந்த விண் துகள்கள் அது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி, சின்ன துகள் மாதிரி கோடிக்கணக்காக உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த விண் துகள்களின் ஓட்டத்திற்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்னா உயிர் சக்தி, உயிர் ஓட்டம்னு பேர் வைக்கிறோம். நல்லா ஆழமா தத்துவத்தை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காமிப்பேன், அந்த வீடியோவை கவனமா பார்க்கணும். பஞ்சபூதத்தில் முதல் பூதமான விண் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் கோடிக்கணக்கா சுத்திக்கிட்டே இருக்கு. எல்லா ஜீவனுக்குள்ளேயும், உயிர் இருக்கிற எல்லா ஜீவனுக்குள்ளேயுமே இந்த விண்துகள் சுத்திக்கிட்டே இருக்கும். தனித்து இயங்கும் விண்துகள் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த விண்ணுக்கு தான் உடம்புக்குள்ள என்ன பேர் வைக்கிறோம்? நம்ம உயிர் சக்தி, உயிர் ஓட்டம்னு பேர் வைக்கிறோம். இது புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இப்ப அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த ஒவ்வொரு விண்துகளும் நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விண்துகளும் பாடிக்குள்ள சுத்தும் போது தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய இறை துகள்கள், இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோட உயர்வான தத்துவத்தை படிக்க வந்துட்டோம். உங்களுக்கு விண் என்பது என்ன, இறைத்துகள் என்பது என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்க சிலபஸ்ல அப்படியே அடுத்தடுத்து ஆழமா கொண்டு போவாங்க. இப்ப வார்த்தைகளை மட்டும் நீங்க கவனமா புரிஞ்சுக்கோங்க. விண் என்பது இறைத்துகளின் தொகுப்பு. இறைத்துகள் கோடிக்கணக்கா சேர்ந்ததுதான் விண்ணுன்னு சொல்றோம். அப்ப ஒரு விண் வேகமா சுத்தும் போது அதில் சிறைப்பட்ட அந்த இறை துகள்கள் விண்ணில் இருந்து வெளியேறும் போது நம்ம என்ன பெயர் வைக்கிறோம்னா காந்தம்னு பெயர் வைக்கிறோம். இப்ப 2வது விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். விண் சுழற்சியில் இருக்குது, அதிலிருந்து வரக்கூடிய இறை துகளை காந்தம்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல நம்ம 2ஆ பிரிக்கலாம். அந்த விண் ஜட பொருட்களிலும் பிரபஞ்சத்திலும் இருக்கும்போது அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த காந்தத்திற்கு வான்காந்தம் அப்படின்னு பேர், யுனிவர்சல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றோம். அதே தனித்து இயங்கும் விண் ஜீவன்களுக்குள் வரும்போது அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? நம்ம உயிர் சக்தி, உயிர் ஓட்டம்னு பேர் வைக்கிறோம். அந்த விண் துகள்களில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த காந்தத்திற்கு
ஜீவகாந்தம், பயோமேக்னட்டிசம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம அடுத்தது விஷயத்துக்கு வந்துட்டோம். நமக்குள்ள இருக்க விண்ல இருந்து வரக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம்னு சொல்லப்படுது. அந்த ஜீவகாந்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு மின் சக்தி போல, ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. இப்போ வீட்டுல மின்சாரம் இருக்கு. எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? பல்பு வழியா மின்சாரத்தை செலவு பண்ணும்போது வெளிச்சத்தை உணர்றோம். ஃபேன் வழியா மின்சாரத்தை செலவு பண்ணும்போது காத்த உணர்றோம். ஒரு ஃப்ரிட்ஜ் வழியா செலவு பண்ணும்போது குளிர்ச்சியை உணர்றோம். ஒரு அயன் பாக்ஸ் வழியா செலவு பண்ணும்போது நமக்கு ஒரு சூடு கிடைக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? மின்சாரம்ங்கிறது ஒண்ணுதான். எந்த பொருள் வழியா நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அதனுடைய பலன் மாறிக்கிட்டே இருக்குது. இது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. மின் சக்தி பல்பு வழியா வெளிச்சமா மாறுது இல்லையா? அப்ப வெளிச்சம் என்பது மின்சாரம் தானே. மின்சாரம் தானே வெளிச்சமா மாறுது. அது போல நம்மகிட்ட இருக்க காந்த சக்தி தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் வழியாக செலவாகும் பொழுது 5 உணர்ச்சிகளை உணர்கிறோம். தொட்டு பார்க்கிறோம், சுவைய உணர்றோம், வாசனைய உணர்றோம், கண்ணால ஒரு விஷயத்த பார்க்கிறோம், காதால ஒரு விஷயத்த கேட்கிறோம்னா நம்மகிட்ட இருக்க ஜீவகாந்தம் செலவாகுதுன்னு அர்த்தம். நம்ம காந்தம் தான் 5 புலன் வழியா செலவாகும் போது 5 உணர்ச்சியாக மாறுகிறது. இதே காந்த சக்தியை மூளை வழியாக செலவு செய்து நடத்தும் இயக்கத்திற்கு மனம் என்று பெயர். புரியுதுங்களா? இப்ப மனம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விடை நம்ம பார்த்திருக்கோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி பிரைன் செல் வழியாக மனமாக இயங்குகிறது. அப்ப மனம்னா மூளையில தான் இருக்குமா அப்படின்னு கேட்க கூடாது. மனம் என்பது காந்தம்னு சொல்லியிருக்க, ஜீவகாந்த தன்மாற்றம்னு சொல்லியிருக்க. அது காந்தம் என்பதனால குண்டூசி அளவுக்கு நம்மளால சுருக்கவும் முடியும், பிரபஞ்சம் அளவுக்கு விரிக்கவும் முடியும். இன்னொரு முறை சொல்றேன். மின்சக்தி பல்பு வழியா வெளிச்சமா மாறுற மாதிரி பயோ மேக்னட்டிசம் பிரைன் வழியாக மனமாக இயங்குகிறது. அப்ப ஒன்லைன்ல புரிஞ்சுக்கலாங்களா? ஜீவகாந்த தன்மாற்றமே மனம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்க காந்த சக்தி ஒரு பொருள் மேல மோதி சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தம் ஆற்றலினால் மீண்டும் அது நம்மகிட்டே வந்து சேரும் போதுதான் நம்மளால அந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறதே உணர முடியுது. இததான் நம்ம உணர்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மனம் என்பது ஜீவகாந்தத்தினுடைய தன்மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அலை, அது ஒரு பொருள் அல்ல. அதனாலதான் மனதை உணர முடியுதே தவிர இங்கதான் இருக்குது நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, காட்ட முடியாது. ஓகேங்களா? இப்ப இந்த பகுதியை நம்ம முடிக்கிறோம். நல்லா ஆழமா இன்னொரு முறை புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சமே விண்ணால் ஆனதுதான். வெளியில இருக்க விண்ல இருந்து வர்றது வான்காந்தம், ஜீவனுக்குள்ள இருந்து வர்றது ஜீவகாந்தம், காந்தம் மனமாக இயங்குகிறது. ஓகேங்களா? இப்ப அடுத்த பகுதியா நம்ம பார்க்க போறது மனதினுடைய செயல். இப்ப மனதோட டியூட்டி என்ன? மனம் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னா 2 வேலை செய்யுது. ஒண்ணு சுருக்கி பதிவு செய்து, இன்னொன்னு விரித்து எண்ணங்களாக மலர்த்தி காட்டுறது. இப்ப முதல்ல நம்ம மனம்னா என்னன்னு பார்த்தோம். தொடர்ந்து மனதினுடைய செயல்பாடு பார்க்கிறோம். இதுல முதல்ல நம்ம சுருக்கி பதிவு செய்து அப்படிங்கறதுனா என்னன்னு பார்த்திடலாம். மகரிஷி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. என் வயது 3 முதல் இன்று மட்டும் நான் கண்ட காட்சி, கேட்ட ஓசை, செய்த செயல்கள், செயனிணைந்த சோதனைகள் அத்தனையும் என்ன விதமாய் பதிந்ததோ, இவை எண்ணும் போது ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டும் தன்மை என்ன, தனித்தனியாய் தோன்றல் ஏனோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள எல்லா பதிவும் எங்க போய் பதியுது, யார் இந்த வேலையெல்லாம் பண்றது, மீண்டும் யோசிக்கும் போது அப்படி எல்லாம் எண்ணங்களா எப்படி வருது, அதெல்லாம் உள்ள இருந்து எப்படி எண்ணங்களா வருது. இது ஒரு பாடலா எழுதியிருப்பாரு. இன்னொரு பாடல்ல அதற்கான விளக்கமும் கொடுத்திருப்பாரு. இப்ப அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுருக்கி பதிவு செய்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். இப்போ இந்த செஷனை நீங்க கவனிக்கிறீங்க. இதை நீங்க கவனிக்கும் போது கண்ணு வழியா போற தகவல் கண்ணு வழியாவும், காது வழியா போற தகவல் காது வழியாவும் உள்ள போகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன எடுத்துக்கணும்னா புலன்கள் தகவலை உள்ள அனுப்பும். சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம எதெல்லாம் 5 புலன் வழியா அனுப்பிச்சோமோ அது நம்ம காந்தத்துல இருக்கும். ஏதாவது ஒரு புலன் சுத்தமா வேலை பண்ணல ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த புலன் வழியா போற தகவல் அவங்களுக்குள்ள இருக்காது. உதாரணம், குழந்தையில இருந்தே ஒருத்தருக்கு கண்ணே தெரியலன்னு வைங்களேன்,
அவங்க கிட்ட நீங்க போய் மல்லிகைப்பூ என்ன கலர், ரோஜா பூ என்ன கலர்ன்னு கேட்டீங்கன்னா, நான் இதுவரைக்கும் குழந்தையில இருந்து பார்த்ததே இல்லையே. பார்க்காத ஒரு விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தையில இருந்து காதே சுத்தமா கேட்காதவங்க வாய் பேசுறது கிடையாது. ஒரு புலன் வழியா போற தகவல் உள்ள முறையா போய் பதிந்தால் தான், அதை சார்ந்த அறிவு அவங்களுக்கு இருக்கும். இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? தகவலை புலன்கள் உள்ள அனுப்புது. செகண்ட் பாயிண்ட், இப்ப இந்த செஷன நீங்க கேட்கறீங்க காது வழியா. காது வழியா எங்க போகுது? பிரெயினுக்கு போகுது. அப்ப நம்ம எந்த புலன் எந்த தகவல் உள்ள எடுத்துட்டு போகுதோ அது மூளையில் பதியுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 3வது பாயிண்ட், இந்த வகுப்பை கேட்கும் போது உங்க மனம் என்ன அலைவேகத்தில் இயங்குகிறதோ, உங்களுக்கு அடுத்து அப்படியே இந்த சப்ஜெக்ட்ல தொடர்ந்து மனதோட அலைவேகத்தை எல்லாம் நான் சொல்ல போறேன். மனம் வந்து பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்ற 4 அலைவேகத்தில் இயங்கக்கூடிய திறன் பெற்றது. இப்ப இந்த அலைவேகத்துல இந்த கிளாஸ் நீங்க கேட்கும்போது பீட்டாவுல 15.0001 உதாரணம் நான் சொல்றேன். ஏதோ ஒரு அலைவேகத்துல நீங்க இருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த அலைவேகத்தில் இந்த வகுப்புல நீங்க எதெல்லாம் புலன் வழியா அனுப்பிச்சீங்களோ அது எல்லாமே காந்த பதிவா மாறும். அந்த குறிப்பிட்ட அலைவேகத்தில் தான் பதியும். 4வது பாயிண்ட், காந்தத்துல பதிந்த எல்லா பதிவுகளும் காந்த மையம், ஜெனடிக் சென்டர்னு சொல்றோம். அதாவது ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, சுழற்சி என்று ஒன்று இருந்தால் மையம் என்று ஒன்று கண்டிப்பா இருக்கணும். இப்போ உடம்பு முழுசும் காந்தம் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால சென்ட்ரல திணிவடையுது. எங்க? முதுகந்தண்டின் அடி பகுதி. அதுதான் மூலாதார சக்கரம்னு சொல்றோம். அதுதான் காந்த மையம்னு சொல்றோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அங்க போய் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் லோட் ஆகும். அங்க என்னென்ன இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து விந்து நாதத்தின் வழியா நாம கொண்டு வந்ததும் இருக்கு. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம உள்ள அனுப்பிச்சதும் இருக்கு. இப்ப நான் மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருக்கேன். வரிசையா நல்லா உள்வாங்கிக்கோங்க. புலன்கள் தகவலை உள்ள அனுப்புது, மூளையில் பதிகிறது, ஜீவகாந்தத்தில் அந்த நேரத்தில் என்ன அலைவேகத்தில் உங்க மனம் இயங்குச்சோ அந்த அலைவேக பதிவா மாறுது. இதை வந்து காந்த பதிவுன்னு நீங்க எடுத்துக்கலாம். 4வது, காந்த மையத்தில் திணிவடைகிறது. காந்த மையத்தில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? பேரண்ட்ஸ் கொடுத்ததும் இருக்குது, பிளஸ் நாம போட்டதும் இருக்குது. இப்போ ஒரு சிஸ்டத்துல ஒரு ஃபைல் டைப் பண்ணி சேவ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்தா தானே சேவ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம காந்தத்துல தனித்தனி அலைவேகத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இதை நல்லா நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு மகரிஷி ஒரு அழகான பாடல் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் விளக்கத்தோடு நான் சொல்றேன், கவனிங்க. பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையில் கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலையலையாய் பசுமற்ற பதிவுகள் எல்லாம் ஆழ்ந்து இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். பசு உருவம் மன அலை சுழலுக்கு ஏற்ப மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம். அததான் இந்த பாடல்ல மகரிஷி சொல்றாங்க. அதாவது ஒரு பசுமாட்டின் உருவத்தை பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ணுல பதியும், அதன் பிறகு மூளையில பதியும், ஜீவகாந்தத்துல பதியும், காந்த மையத்துல போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது எப்படி விரித்து எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறதுன்னு பார்க்க போறோம். மனதோட 2வது செயல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப நான் மொத்தம் 3 விஷயம் பேசுறேன். நம்ம காந்தத்துல எல்லா பதிவுமே இருந்தாலுமே ஒரு சிலது ஞாபகத்துக்கு வருது, ஒரு சிலதை நம்ம மறந்துட்டோம்னு சொல்றோம். அது எத்தனை வருஷம் முன்னாடி நடந்தாலும். நான் வந்து முதல்ல ஒரு எல்கேஜிலயோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ தான் ஏபிசிடி போட்டு பழகுறேன், ஆ எழுதி பழகுறேன். அது வந்து இத்தனை வயசு ஆனாலும் இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் மறந்துட்டேன்னு சொல்றது இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனது கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த ஏஜ்ல நடந்த மத்த நிகழ்ச்சிகள் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த ஏஜ்ல நான் சந்தித்த எல்லா டீச்சர் பேரும் எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப என் காந்தத்துல இருக்கிறதுல எதெல்லாம் எனக்கு மறக்குது, எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதுல நம்ம மொத்தம் 3 சயின்ஸ் பேச போறோம். 1, எதெல்லாம் நம்ம பலமுறை ரிப்பீட் பண்றோமோ, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதிகமா யோசிக்கிறோமோ, வருஷம் 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 அழுத்தமா அதை போட்டுக்கிட்டே இருக்கோமோ, அது மரணம் வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை நம்ம மறந்துட்டோம்னு சொல்லவே முடியாது. இப்ப நீங்க ஏன் வந்து ஒரு 5வது வயசுலயோ ஒரு 6வது வயசுலயோ போட்டுட்டு நிப்பாட்டிடல. வருஷம் 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 ஏன் போட்டே இருக்கீங்க.
அதே போல பி எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, 1 டூ 3 எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப அது என்ன பண்றீங்கன்னா, அழுத்தம் கொடுக்குறீங்க. அந்த காந்த பதிவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க. அதனால எந்த ஏஜ்லயுமே உங்களுக்கு அது கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா வந்துருது. அப்ப இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அழுத்தம் பெற்ற பதிவு. ஒரு அழுத்தம் பெற்ற பதிவு, கனவுல கேட்டாலும் நம்ம சொல்ற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா மேலடுக்கு பதிவு மாரி இருந்துகிட்டே இருக்கும். இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது. ஆனால், பல விஷயம் எனக்கு மறக்குதுன்னா, என்ன ரீசன்? இப்ப ஒரு குழந்தை வீட்ல எக்ஸாமுக்கு படிக்குது. படிக்கும்போது அதனுடைய மனம் 15, 16 அப்படிங்கிற அலை வேகத்துல இருக்குது. அப்ப அந்த அலை வேகத்துல அந்த படிக்கிற அந்த ஆன்ஸர் எல்லாம் போய் பதியுது. ஒரு 2 முறை தான் அந்த ஆன்ஸர படிக்குது. அந்த பதிவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கல அந்த குழந்தை. ஒரு 2 முறை படிக்குது. ஒரு குறிப்பிட்ட அலை வேகத்துல 15, 16ங்கிற அலை வேகத்துல இருக்கு. மறுநாள் எக்ஸாம் போயிடுச்சு. படிக்காத கேள்வி நெறைய வந்ததுனால டென்ஷன். மனசு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 35ல இயங்குது. பீட்டாவுல 35ல இயங்குது. இப்ப அந்த அலைவேகத்துல இருந்து இந்த ஆன்ஸர எழுதலாம்ன்னு யோசிக்கும்போது மறந்துட்டேன்னு நெனைக்குது. படிச்சேன்னு தோணுது. ஐயோ! ஆனா மறந்துட்டேனே! அப்படின்னு சொல்லுதுன்னா, என்ன ரீசன்னா, உள்ள அந்த குழந்தை பதிவை ஏற்படுத்தும்போது மனம் 15ல இருக்குது. எக்ஸாம்ல மனம் 35ல இருக்குது. அப்ப அந்த ஆன்ஸர் கிளியரா ஞாபகத்துக்கு வரல. இத நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, அலைவேகம் மாறும்போது, உள்ள போட்ட பதிவை மனம் விரித்து காட்ட முடியாது. இதே அந்த குழந்தை மனம் 35லே இருந்தாலும் ஒரு சில ஆன்ஸர்லாம் எழுதும். எதை எழுதும் அப்படின்னா, பலமுறை படித்து, பலமுறை டெஸ்ட் எழுதி, பலமுறை அது மனசுல சொல்லி பார்த்து, எழுதி பார்த்து, அழுத்தம் கொடுத்த ஆன்ஸர எந்த மனநிலையில இருந்தாலும் எழுத முடியும். ஆனா ஒரு 2, 3 முறை படித்த ஆன்ஸர், அதே மனநிலையில இருந்தா தான் வெளியில வருது. உணர்ச்சி வசத்துல இருக்கும்போது மறந்துட்டேன்னு சொல்லுது. அப்ப இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, டிவி, ரேடியோ சேனல்லாம் ஒளிபரப்புறாங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு அலைவரிசை நம்பர் குடுக்குறாங்க. அந்த அலைவரிசை நம்பர நான் தெரிஞ்சு வச்சா மட்டும் தான். சூரியன் எஃப்எம்னா 93.5 தெரிஞ்சு வச்சா மட்டும் தான், அந்த அலைய நான் என்ன பண்ண முடியுங்க? ரிசீவ் பண்ண முடியும். இல்லன்னா மத்த எல்லா சேனலும் வருமே தவிர, இந்த குறிப்பிட்ட சேனலை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுக்கும். இல்லைங்களா? ஓகே. இப்ப நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். 1 உங்க காந்தத்துல இருக்கிறத எப்ப வேணா எண்ணமா எடுக்கணும்னா ரிப்பீட் பண்ணணும். அழுத்தத்த அதிகம் போடணும். உள்ள இருக்கு. ஆனா வெளிய வரலன்னா, அலைவேகம் மாறுது. போடும்போது ஒரு அலை, யோசிக்கும்போது வேற அலை, மேட்ச் ஆக மாட்டேங்குது. பதிவு வெளியில வரல. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. நம்மளுடைய பிரைன் நல்லா வொர்க் பண்ணணும். இதுல பிரைனோட பங்களிப்பு என்னன்னு நீங்க நினைக்கலாம். பிரைன் என்பது ஒரு ரேடியோ போல, ஒரு டிவி போல, ஒரு ப்ரொஜெக்டர் போல. இப்ப இந்த செஷன நீங்க ஒரு மானிட்டர்ல தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த மானிட்டர் தானே உங்களுக்கு இத வந்து ஒரு படமா காமிச்சிட்டு இருக்குது. அந்த மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, படம் வருமான்னா வராது. அப்ப நம்மளுடைய பிரைன் நல்லா வொர்க் பண்ணா மட்டும் தான் காட்சிகள் வரும். இப்ப டிவில வந்து விஜய் டிவி நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிறீங்க. விஜய் டிவிக்கான நம்பர் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுது. நீங்க அந்த அலைய ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஆனா டிவி ஓட ஓடவே, டிவில எதனா ப்ராப்ளம் அப்டின்னா, அந்த காட்சியை நீங்க படமா மாத்த முடியாது. நம்மள சுத்தி இருக்க காந்தத்துல அந்த பதிவு இருக்கும். ஆனா அத படமா மாத்த முடியாது. இல்லையா? இப்ப என்கிட்ட ஒரு ரேடியோ இருக்கு. 93.5 அப்படிங்கிறது சூரியன் எஃப்எம்ம நான் ப்ளே பண்றதுக்கான அலைவரிசை நம்பர். ஆனா, ரேடியோ வொர்க் பண்ணலைன்னா சவுண்டா மாத்த முடியுமா? அப்ப பதிவுக்கும், காட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. பதிவுக்கும், சவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம காந்த பதிவ நமக்கு படமா, என் வீடு, எங்க அப்பா, இதெல்லாம் நான் யோசிக்கும்போது எனக்கு ஒரு காட்சி வருது பார்த்தீங்களா? நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேன். அப்ப காந்தத்துல இருக்க என் வீட்ட எனக்கு படமா விரிச்சு யார் காட்டுறா? பிரைன். காந்தத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஒவ்வொரு பதிவையும் நான் யோசித்தவுடன் மனம் விரிக்கும் பொழுது எனக்கு அத காட்சியா மாத்தி அழகா ரசிக்கக்கூடிய வகையில கொண்டு வர்றது யாருன்னா மூளைதான். அதனாலதான் நிறைய சினிமாக்கள்ல நிறைய நிஜத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். மூளை பாதிப்பு, மூளை நோய், மூளையில ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுறவங்களுக்கு அந்த பழச மறந்துட்டாங்க, ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காந்தத்துல இருக்கு. ஆனா வெளியில விரிக்க முடியல. அதனால பழச மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்லையா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு இப்போ? இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்தம் நான் உங்களுக்கு 3 விஷயம் பேசியிருக்கேன். 1 காந்தத்தில் இருக்கும் எதுவும் அழியாது உள்ளதான் இருக்கும். அத நீங்க எப்ப வேணாலும் வெளியில எடுக்கணும் அப்படின்னா, அழுத்தம் கொடுக்கணும். எண்ணமா வரணும்னா. ரேரா தான் போடுறீங்கன்னா, அதே அலைக்கு டியூன் ஆகுனீங்கன்னா வரும். அப்படி இல்ல, போடும்போது மனசு வேற நிலையில இருக்கு, யோசிக்கும்போது வேற நிலையில இருக்குன்னா, கண்டிப்பா தடுமாற்றம் வரும். அதனால தான்
நம்ம வீட்டுல நம்ம வச்ச பீரோசாவையே நம்ம தான் அந்த செயல் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளே யோசிக்கும் போது என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க வச்சோன்னு தெரியலன்றதெல்லாம் அலை மேட்ச் ஆகாத போதுதான். மூணாவது, மூளையின் இயக்கம் சிறப்பா இருக்கணும். இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்போது பதிவுகள் எண்ணங்களா வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பகுதி பார்த்திருக்கோம்? மனதினுடைய செயல். என்ன மனதினுடைய 2 செயல்? சுருக்கி வைப்பது. 4 விஷயம் சொல்லியிருக்கேன். புலன்கள், மூளை, ஜீவகாந்தம், காந்த மையத்துல ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். விரித்து எண்ணங்களாக எப்படி கொண்டு வருது? ரிப்பீட் பண்ணா எப்ப வேணா வரும். அழுத்தம் கொடுக்கல, ரேரா தான் போட்டீங்கன்னா அலைய டியூன் பண்ணணும். மூளையை பர்ஃபெக்டா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அடுத்த பகுதிக்கு போலாங்களா? மனதின் 8 சிறப்பு இயக்கங்கள். இப்ப இது வரைக்கும் நம்ம மனம் என்றால் என்னன்னு பார்த்தோம், மனம் எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம், மனதினுடைய வேலை என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்து சிறப்பு இயக்கங்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இதை முதல்ல நல்லா தரோ பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவா ஒரு ஜீவன் அப்படின்னா அங்க கண்டிப்பா மனம் இருக்கும். அது வெறும் மனம் மட்டும் இருக்கிறது ஜீவன் சொல்ல முடியுமா? முடியாது. ஜீவனுக்குள்ள 8 விஷயம் இருக்கணும்னு மகரிஷி சொல்லுவாங்க. இந்த 8ல ஏதாவது ஒண்ணு இயங்கலைனாலும் அது வந்து ஜீவனா இருக்க முடியாது. அது வந்து ஜட பொருளா தான் கருதணும்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 8ம் நம்ம கிட்ட எப்படி இருக்கு? எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருந்தாலும் நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னு யோசிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது உடல். உடல் அப்படிங்கும் பொழுது எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருக்கக்கூடியதுதான். இந்த உடல் வந்து எதனால் ஆனது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். செல்களின் தொகுப்பு அப்படின்னு சொன்னோம். பஞ்சபூதங்களும் பாடிக்குள்ள இருக்குதுன்னு சொன்னோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எல்லாமே சேர்ந்தது உடல் அமைப்புன்னு சொன்னோம் இல்லையா? ஔவையார் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அப்ப பிரபஞ்சமே பஞ்சபூத சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜீவனுக்குள்ளும் பஞ்சபூதம் இருக்கு இல்லையா? ஓகே. அடுத்தது என்னது? உயிர். உயிர் என்றால் என்ன? யோசிங்க, நல்லா யோசிங்க. முன்னாடியே நம்ம பேசிட்டோம். நமக்குள்ள இருக்க விண் துகள்கள் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் சுழற்சி சுழற்சி பெற்று இயங்கிட்டே இருக்கு. அந்த விண் துகள் அப்படிங்கிறது எதனால் ஆனது? இறைத்துகளால் ஆனது. கோடிக்கணக்கான இறைத்துகள் சேர்ந்ததுதான் விண்ணுன்னு சொல்றோம். அந்த விண் சுழற்சியில் இயங்கும் போது அதுக்கு என்ன பேருங்க? உயிர் சக்தி, உயிர் ஓட்டம்னு சொல்றோம். அடுத்தது ஜீவகாந்தம். இப்ப இந்த கோடிக்கணக்கான இறைத்துகள் சேர்ந்த அந்த பந்து இருக்கு பாத்தீங்களா? அதான விண்ணுன்னு சொன்னோம். இப்ப அந்த விண் சுத்தும் போது அதில் இருக்கும் சிறைப்பட்ட அந்த இறைத்துகள் விண்ணில் இருந்து பீரிட்டு வெளியேறுகிறது. அப்படி வெளியேறும் போது அது பேர் என்னதுங்க? காந்த சக்தி. இப்ப இந்த விண் வந்து ஜீவனுக்குள்ள உயிர் அப்படிங்கிற பேர் எடுக்கிறதுனால இதுக்கு பேரு ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த விண் சுத்தும் போது சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தினால் உள்ள இருக்க அந்த ஒவ்வொரு இறைத்துகளுக்கும் ஆற்றல் அதிகமாகி இந்த எல்லைக்குள்ள என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி உள்ள இருந்து வெளியே ஓடி வரும் பொழுது அதுதான் நம்ம உடம்புக்குள்ள ஜீவகாந்தமாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஓகேவா? அடுத்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். கருமையம். எவ்வளவு நல்ல ஒரு தூய தமிழ் பேர் பாருங்க. இப்ப நம்ம கிட்ட ஜீவகாந்தம் இருக்கா? இப்ப இந்த ஜீவகாந்தம் பருவுடலோட முடியுமானா முடியாது. பருவுடலை தாண்டி ஒரு 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி வரைக்கும் விரிஞ்சிருக்கும். இத வந்து ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லி மெய்ஞானிகள், இப்ப சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆரா சயின்ஸ் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த காந்த சக்தியை அந்த காலத்துல நிறைய பாடல்கள், நிறைய புக்ல எல்லாம் நம்ம எழுதுனதை படிக்க முடியுது. இப்ப புத்தர் பத்தி ஒரு புக் எழுதுறாரு ஓஷோ. புத்தர் வந்து எப்படிப்பட்டவர், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் எழுதும் போது புத்தர் உடம்புல இருந்து 6 மைல் தூரத்திற்கு ஒளி வட்டத்தை விரிக்கக்கூடிய சக்தி பெற்றவர் அப்படின்னு சொல்றார். புத்தர் உடம்புல இருந்து 6 மைல் தூரத்துக்கு அந்த காந்த சக்தியை விரிக்கும் சக்தி பெற்றவர்னு சொல்றார். இப்ப நம்ம எல்லாம் ஒரு நார்மலான ஹியூமன் அப்படிங்கும் போது ஒரு 3 அடி 4 அடி 5 அடி மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கும்னு வைங்களேன். இப்ப இந்த காந்த சக்தி உச்சியில இருந்து பாதை வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப சுழற்சியிலே இருக்கக்கூடிய இந்த காந்தம், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? சுழற்சின்னு ஒண்ணு இருந்தா சென்டர் பாயிண்ட் இருக்கணும்னு சொன்னேன்.
ஒரு அண்டா நிறைய தண்ணி எடுத்துட்டு கையை விட்டு நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம்னா மையத்துல ஒரு குழி வரும் இல்லையா? காத்து சுத்தும் போது, கடல்ல தண்ணி சுத்தும் போது, நம்ம நிறைய இடத்துல இதை செக் பண்ணியிருப்போம். சுழற்சி என்று ஒன்று இருந்தால் மையம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்ப இந்த காந்தம் பாடி ஃபுல்லா சுத்தும் போது பாடிய நீளத்திலையும் அகலத்திலையும் பிரிச்சோம்னா முதுகந்தண்டின் அடி பகுதி, அதுதான் உடலோட மையம். அந்த உடல் மையம், அதுதான் மூலாதார சக்கரம்னு சொல்றோம். அந்த இடத்துல காந்த சக்தி திணிவடையுது. உடல் முழுவதும் காந்தம் இருந்தாலும் அந்த முதுகந்தண்டின் அடி பகுதி என்று அழைக்கப்படுகிற அந்த உடல் மையத்துல காந்த சக்தி திணிவடையுது பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு தான் என்ன பேர் சொல்றோம்? கருமையம். மகரிஷி ஒரே லைன்ல எப்படி எழுதுவாங்கன்னா, காந்த திணிவால் உருவாவதே கருமையம்னு சொல்றாங்க. வார்த்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. காந்த சக்தி சுழற்சியில் இருக்கும்போது சென்ட்ரல்ல திணிவடைவதனால அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? நம்ம கருமையம்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சா? இப்ப 4 விஷயம் முடிச்சிட்டோம். 5வதா என்ன பார்க்க போறோம்? மூளை. பொதுவா உண்ணக்கூடிய உணவு எத்தனை தாதுவா மாறுது? ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்தாற்று. இதுல பாத்தீங்கன்னா மூளை எதனால் ஆனது அப்படின்னா மஜ்ஜையால் ஆனது இல்லைங்களா? நம்முடைய மூளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பதிவுகளை அனுப்புறோமோ எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை மீண்டும் நம்ம கேட்கும்போது எண்ணங்களா விரித்து காமிச்சுக்கிட்டு நம்ம எப்பப்ப எதை பண்ணணும் எல்லாத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் மூளை இல்லையா? அடுத்தது உள்ளம். எதற்கு பெயர் உள்ளம்? நம்மள நிறைய பேர் நினைப்போம் மனமும் உள்ளமும் ஒண்ணுதான் அப்படின்னு. அப்படி கிடையாது. மகர்ஷி ஒரு பாடல் எழுதுறாங்க பாருங்க. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் நம் சொத்தாச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? காந்த திணிவால கருமையம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா அந்த காந்த மையத்துல என் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த நன்மை தீமை எதெல்லாம் இருக்கோ அந்த பதிவு இருக்கு. நான் 3வது வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அனுப்புன பதிவும் எனக்குள்ள இருக்கு. அந்த பதிவுகள்லாம் சேர்ந்து திணிவடைகிற இடத்துக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க? உள்ளம்னு சொல்றாங்க. அந்த தரம், அந்த கருவமைப்பின் தரம். ஒருத்தருடைய தரம் அப்படிங்கறத யார் முடிவு பண்ணுது? அந்த உள்ளம் தான் முடிவு பண்ணுது. அந்த உள்ளத்துல பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் நம்ம பிறவியில இருந்தே கொண்டு வந்தது பிளஸ் நாம போட்டது. இததான் நம்ம உள்ளம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்ப கருமையம் என்பது காந்த திணிவு, உள்ளம் என்பது அதில் இருக்கக்கூடிய பதிவுகள். ஓகேங்களா? புரியுதா? அதனாலதான் அதை தரம்னு சொல்றாங்க மகரிஷி. நான் உங்களுக்கு இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கேன். மனம் என்பது ஜீவகாந்தத்தினுடைய தன்மாற்றம், மனம் என்பது காந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புலன்கள். எதெல்லாம் புலன்கள்? தோலு, நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் இல்லையா? இப்ப மனிதன் அப்படிங்கும் போது 5 உணர்ச்சிகளையும் நம்மளால உணர முடியுது. மத்த ஜீவராசிகள்லாம் எந்தெந்த உணர்ச்சியை உணர முடியுமோ அதற்கு தகுந்தாற் போல அது ஓரறிவா, 2 அறிவா, 3 அறிவா, 4 அறிவா, 5 அறிவான்னு பிரிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஒரே விஷயம் என்னன்னா நமக்குள்ள இருக்க ஜீவகாந்தத்தை இந்த 5 புலன் வழியா நம்ம செலவு பண்ணி உணர்ச்சிகளை உணர்கிறோம். அப்ப புலன்கள் என்பது உணர்ச்சிகளை உணர்வதற்கு, இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு, நம்மளுடைய அறிவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, இறைவனை உணர்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இப்ப மத்த இடத்துல இல்லாத ஒரு சிறப்பு நம்மகிட்ட, மத்த ஜீவன் கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, அந்த புலன் வழியா நான் உணரக்கூடியதுல எது நன்மை, எது தீமை, எதை நான் பண்ணலாம், எதை நான் பண்ண வேண்டாங்கிறத ஆராய்ச்சி செய்து வாழ்க்கையை நல்ல வகையில அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிந்திக்கும் திறன், பகுத்தறியக்கூடிய திறன் மனிதன் கிட்ட இருக்கு. அதான் நம்மகிட்ட மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல 8 சிறப்பு இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இதெல்லாம் தான் மனிதனுடைய 8 சிறப்பு இயக்கம். எல்லா ஜீவனுக்குள்ளயும் இது இருக்குது. இது நம்ம ரொம்ப தெளிவா இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்த பகுதியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனதின் மேன்மை. ஔவையார் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. நீரளவே ஆகுமாம் நீலாம்பல். தாமரைக்கு நம்ம உயரம் இவ்வளவுதான் சொல்ல முடியுமா?
தண்ணி கீழ இருந்தா தாமரை கீழ இருக்கும். தண்ணி மேல வர 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 தாமரை மேல வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அதுக்கு மேல தண்ணி போக போக தாமரை போயிட்டே இருக்கும். அதுபோல ஒரு மனிதனுடைய மனதின் தரம் என்னவோ அதுதான் மனிதனின் தரம். அதனாலதான் மனதை மேன்மையா வைத்துக் கொள்ளணும்னு மகரிஷி சொல்றாங்க. 5 புலன் வழியா நம்ம என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் உள்ள போட்டு நம்ம தரத்தை கூட்டி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செயல்பாடு சிறப்பா இருக்கும். மகரிஷி ஒரு இடத்துல நல்ல பாடல் கொடுத்திருப்பாங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனதிலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர். மகரிஷி எப்படி சொல்றாங்க பாருங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதி. இறைவனே மிகப்பெரிய ஒரு வரத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அது மனம்தான். அந்த மனதை நீங்க மேன்மையா தரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும். மகரிஷி ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படின்னு சொல்றார். ஒருத்தர்கிட்ட ஒரு வரம் இருக்குதுன்னா அது மனம்தான். அந்த மனதை நீங்க எந்த அளவுக்கு பக்குவமா மேன்மையா வச்சுக்கிறீங்களோ வாழ்க்கையின் தரம் உயர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு சாதா மனிதன் மகானா எப்படி மாறுறாங்க, அவங்க தரத்துல எப்படி உயர்றாங்க, அவங்களுடைய மனம் எந்த அளவுக்கு தூய்மை அடையுதோ அவங்க மகானா மாற முடியுது. ஆனா ஒரு மனிதன் மனதை தாழ்த்திக்கிட்டாங்க, அவங்க ரொம்ப அழுக்கு பண்ணிக்கிறாங்க, தூய்மை இல்லாம வச்சுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு திருடனாவோ ஒரு தீவிரவாதியாவோ தனக்கு தீங்கு பிறருக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராவோ மனிதன் என்ற பண்பே இல்லாதவங்களா மாறுறாங்கன்னா காரணம் மனம் மட்டும்தான். ஏன்னா நான் திரும்பி திரும்பி சொல்றேன், மனம்தான் முதலாளி, உடம்பு ஒரு தொழிலாளி தான். மனம் எந்த அளவுக்கு மேன்மையா சிறப்பா தகுதியா தயாரா இருக்கோ வாழ்க்கையை கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போகும். அது பார்த்து நீ தூங்கு அப்படின்னா உடம்பு தூங்கதான் போகுது. அது பார்த்து நீ வேலைக்கு போனா போகதான் போகுது. அது பார்த்து நீ இறைவனை உணர்ந்தே ஆகணும்னு பிடிவாதமா நின்னா உணரதான் போகுது. அப்ப எந்த பாதைக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்றது யாரு? மைண்ட் தான். அதனாலதான் 4th லைன்ல என்ன சொல்றாரு பாருங்க. மனதிலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர். நீங்க உலகத்துல எதை தேடி போகணும்னாலும் மனதின் வழியா தான் போகணும். அதனால அந்த மனம் சரியா இருந்தா பாதை சரியா இருக்கும். அப்ப அந்த மனதை அறிய வேண்டும். மனதின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்லதை படிக்கிறது, நல்லதை கேட்கறது, நல்லதை சிந்திக்கிறது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் முடிந்த அளவு நல்ல விஷயத்த உள்ள ஏத்திக்கிட்டே இருந்தோம்னா காந்தத்துக்குள்ள, தானா நம்மளுடைய அலைவேகம் நல்லா ஆழமா டெப்தா முக்கியமான விஷயத்தெல்லாம் உள்ள போய் பதிய வைக்கும்போது நம்ம தரத்துல உயர முடியும். அப்ப ஒரே லைன்ல சொன்னோம்னா, மனம் தரம் உயர உயர மனிதனின் தரம் உயரும். மனிதனின் தரம் உயர உயர அந்த அமைதி, நம்மளுடைய வாழ்க்கையில இன்பம், ஒரு சிக்கல் வருதுன்னாலும் தீர்வு உடனே எடுக்கிறது. அது ரைட்ல போனோமா, லெஃப்ட்ல போனோமான்ற தடுமாற்றம் இல்லாம பர்ஃபெக்ட்டான ஒரு முடிவு எடுக்கிறது. எத்தனை வருஷம் பொறுத்து யோசிச்சாலும் ஓகே நான் நல்லா தான் முடிவு எடுக்கிறேன். என்னால என் வாழ்க்கை பாதையை சரியா கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னா, அது கண்டிப்பா மனதினுடைய மேன்மை, மனதினுடைய தரத்தால மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள போகலாம். இப்ப நம்ம மனதினுடைய அலைச்சூழல் பத்தி பேசலாம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மனம் என்பது காந்தம். அது ஒரு அலை, அது ஒரு பொருள் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இத சயின்ஸ் எப்படி சொல்றாங்க? அவங்க இத எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இசிஜி, இஇஜி இந்த வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதயத்துக்கான ஒரு பரிசோதனையா இசிஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அழகா ஒரு கோடு மேலயும் கீழயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்திருப்போம். நேர்லயும் பார்த்திருப்போம். இப்ப அந்த வரிகள் இப்படி போகாம இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகுதுன்னா அந்த பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அது போல நமக்கு இஇஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. மன அலைச்சோலை அளக்கும் கருவி அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த இஇஜி கேப் தலையில மாட்டி விட்டாங்கன்னா நம்ம அழகா அந்த மானிட்டர்ல பார்க்கலாம். நம்ம மனம் என்ன நிலையில இயங்குது. நீங்க ஒரு பிரிண்ட் அவுட்டா கூட வாங்கி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா 4 நிலைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு மனிதனுடைய மனநிலை அப்படிங்கிறது 1ல இருந்து 40 வரைக்கும் இயங்கும் சக்தி பெற்றது. அவனுடைய அலை வேகத்திற்கு தகுந்தாற் போல 1லிருந்து 3, 4லிருந்து 7, 8லிருந்து 13, 14லிருந்து 40ன்னு சொல்றாங்க. அதாவது 14 to 40 அப்படிங்கிறது பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே அப்படியே ஆல்பா, தீட்டா, டெல்டா. இது நார்மலா பாத்தீங்கன்னா அதிக நேரம் நம்ம எதுல இருப்போம்னா பீட்டாவுல.
இப்ப நாங்க காலையில தூங்கி எழுந்திருச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே 14க்கு மேல வந்துடுறோம். பகல்ல நம்ம ஃபுல்லாமே மேக்ஸிமம் 14 டூ 40ல இருக்கும். தூக்கம் நல்லா ஆழ்ந்த உறக்கம், நல்லா வந்து மழை பெஞ்சா கூட எனக்கு தெரியல, இடி இடிச்சா கூட தெரியல. நைட் 2 மணி நல்லா டீப்பா நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்ப மனசு வந்து ஒரு 8, 7 வரைக்கும் போலாம். ஃப்ரீக்வன்சி அந்த அளவுக்கு குறையும். ஆனா அந்த 1ல இருந்து 3, 4ல இருந்து 7லாம் நல்ல மெடிடேஷன். நல்லா ஒரு பல வருட தவத்துல ரெகுலரா தவம் பண்றவங்களால அந்த அளவுக்கு நல்லா மன அலைச்சல குறைக்க முடியும். ஒரு நார்மலான மனிதன் அப்படிங்கிறவங்க இந்த 2 நிலையில தான் மேக்ஸிமம் பீட்டா, ஆல்ஃபாவுல அதிகமா இருப்போம். இந்த பீட்டா அப்படிங்கிற அலையிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14, 15, 16, 17 இந்த ரேஞ்ச் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். அமைதியா இருக்கும். ஒரு 25, 30, 35, 40ன்னு போம்போது கொஞ்சம் உணர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதிகப்படியான கோபம், அதிகப்படியான கவலை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த உணர்ச்சி நிலை கொண்டு வந்துரும். ஒரு 35, 40 வரைக்குமே கொண்டு போகும். அந்த மாரி போகும்போது உடல் அளவுலயும், மனதளவுலயும் நமக்கு நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்ப அந்த மாரியான பாதிப்புகள் எல்லாம் சரி பண்றதுக்கு தான் மகரிஷி பயிற்சிகள் குடுத்திருப்பாங்க. மெடிடேஷன் ஆகட்டும், நீங்க நல்லா தவத்துல ஆழ்ந்து போறது, பிளஸ் தற்சோதனை பண்ணி மனச தூய்மையா வச்சுக்கிறது. இதெல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல கம்மி பண்றதுக்கு உதவும். ஏன்னா, ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் மனதளவுல அப்டின்னா, 50% மன அமைதி முக்கியம். அந்த 50% மன அமைதிக்கு வந்து செயல்பாடுகளும் சரியா இருக்கணும். பிளஸ் ரெகுலர் மெடிடேஷனும் நமக்கு அந்த நல்ல ஒரு பக்குவ நிலையை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப மனதினுடைய 4 அலைவேகம் என்ன அப்டின்னா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு சொல்றோம். நம்ம எந்த நிலையில அதிகமா இருக்கோம், அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அந்த EEG டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு உதவும். அதை சார்ந்த இன்ஃபர்மேஷனோ, இல்ல அந்த டெஸ்ட்டோ நம்ம ஆழமா கொஞ்சம் உள்ள டீப்பா போகும்போது, இத இன்னும் நல்லாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த பாடத்திட்டத்துல நம்ம வந்து மனம், மனம் சார்ந்த விஷயம், மனம் எப்படி இயங்குது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இதுல ஒரு 2, 3 கேள்விகள், அதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். இப்ப மனம் வந்து பாத்தீங்கன்னா, மெயினான விஷயம் இந்த டாபிக்ல. அப்ப அதை சார்ந்தது தான் கேள்விகளும் அதிகமா வரும். இப்ப மனதிலிருந்து பிறக்கும் தொழில்கள் எத்தனை? இப்ப இடையிலே நம்ம பேசியிருந்தோம். எது எதுன்னு இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மொத்தம் எத்தனை? 3. எண்ணம், சொல், செயல். இந்த 3ம் எங்கிருந்து பிறக்குதுன்னா, மனதிலிருந்து பிறக்குதுன்னு பேசியிருந்தோம். மனம் என்பது நிலம் போலன்னு சொல்லியிருந்தோம். இல்லையா? அடுத்தது, மனதின் செயல்பாடுகள் எத்தனை? மனம் என்னென்ன முக்கியமான செயல் செய்யுது? 2. 1 சுருக்கி வைக்குது. இன்னொன்னு என்ன பண்ணுதுங்க? விரித்து எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறது. ஓகே. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் எந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்க இன்னும் நல்லா ரீட் பண்ணுங்க. சிலபஸ் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி நெறைய கேள்விகள் நீங்களே கேட்டு, நீங்களே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பாடத்தினுடைய சுருக்கம். என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். மனம் என்றால் என்ன என்பதை பார்த்திருக்கோம். மனதின் பிறப்பிடம் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஜீவகாந்தம் எப்படி மனமா இயங்குது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். மனதினுடைய 2 செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். 8 சிறப்பு இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இப்ப இதை இன்னும் நம்ம நல்லா டீப்பா ஆழமா தெரிந்து கொள்ள வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனம் அப்படின்னு ஒரு புக்கே தனியா எழுதியிருக்காரு. அது நிச்சயம் ஒரு முறை எல்லாரும் படிங்க. அதே போல கருமையம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது கடவுளும் கருமையமும் அப்படின்னு கூட ஒரு புக் இருக்கு. அதை நீங்க நல்லா டீப்பா ஆழமா படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையுமே சந்திச்சது. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தலைப்பு. இதை வெறும் பாடத்திட்டமா எக்ஸாமுக்காக தயார் பண்றோம், இதை வெறும் பாடத்திட்டமா தேர்வுக்காக தயார் பண்றோம் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம இது வாழ்க்கைக்கு பயன்படும், என்ன நான் மேம்படுத்திக்கணும், என்ன நான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சிந்தனை பண்ணி இதை படிங்க. உங்களுக்கு வாழ்க்கையில பல்வேறு இடத்திலும் இந்த தலைப்பு வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்ற வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.